திருச்சி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. ஸ்ரீரங்கம் தொகுதி அருவாக்குடி, கள்ளுக்குடி, சோமரசம்பேட்டை, அல்லித்துறை பகுதியில் 300 ஏக்கரில் சம்பா மற்றும் ஆந்திரா பொன்னி நடப்பட்டுள்ளது. நெல் வயல்களில் மழைநீர் தெப்பம் போல் தேங்கி நிற்கிறது. வடிநீர் வடிகால் வசதி இல்லாததால் 3 நாட்களாக வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் அழுகி வருகின்றன. அரியாறு மணப்பாறையில் தொடங்குது. மணப்பாறை அரியாவூர் வழியாக சோமரசம்பேட்டை அல்லித்துறை வழியாக வருது. கிட்டத்தட்ட மணப்பாறையில் தொடங்குகிற இடத்துல பார்த்தா 40 மீட்டர் அகலம் இருக்குது. இதே அல்லித்துறை, சோமரசம்பேட்டை, அல்லித்துறை, இனியாநல்லூர், தீரநகர் வரும்போது தீரநகரில் ஒரு 10 அடி அகலம் கூட இல்லை. எல்லாம் பிளாட் போட்டு எல்லாம் வீடாக்கிட்டாங்க. இதனால் இந்த கிட்டத்தட்ட மழை காலத்தில் பார்த்தா ஒரு 10,000 கண்ணாடி இந்த ஆற்றுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000 கண்ணாடி, 5,000 கண்ணாடி எப்போ மணப்பாறை, வெள்ளிவாடி இந்த பகுதியெல்லாம் அதிக மழை பெய்யும் போது ஒரு 2,000 கண்ணாடிக்கு மேலே வரும். ஆனால் இந்த 2,000 கண்ணாடி தண்ணியை தாங்குகிற அளவுக்கு இந்த ஆறுண்டி அகலம் இல்லை. ஆனால் இப்போ தீரநகர்லாம் பார்த்தா 10 அடி தான் இருக்குது. 10 அடியில் தண்ணி வழிகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இது கோரையாற்றில் தான் போய் விழுவுது. கோரையாறு பார்த்தா முழுமையான அளவு இருக்குது. அதுலேயும் நிறையா முள் முளைச்சிருக்குது. இதை அகற்றுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்ற ஆண்டு கூட அரியாத்தில் பார்த்தா முழுமையாக தண்ணி வந்து ஒரு 20 ஏக்கர் பாதிச்சிருச்சு. அதுக்கு எந்த நிவாரணமே மாவட்ட நிர்வாகம் தரல விவசாயிகளுக்கு. இந்த ஆண்டும் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட பரவலாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு ஒரு 200-300 ஏக்கர் பாதிச்சிருக்குது. மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் இது உரிய மதிப்பீடு செய்து அவர்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் தர இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு நிவாரணம் வழங்கவில்லை. இந்த ஆண்டாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும். அரசு தரப்பில் அரியாறு, கோரையாறு உள்ளிட்ட பகுதிகளில் உரிய வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி தராததால் ஆண்டுதோறும் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இப்போ இந்த குளத்து வயல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து வடிகால் வசதி சுத்தமாகவே கிடையாது. குளத்தில் தண்ணி திறந்து விட்டால் எல்லா விவசாயிக்குமே வடிகால் சரியாக இருந்தால் தான் தண்ணி வலியும். தண்ணி போகிறதுக்கான வழியே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி கடைசிக்கு 6,000 ரூபா செலவு பண்ணி ஜேசிபி வச்சு வடிகாலை சுத்தம் பண்ணோம். இப்போ அதை சுத்தம் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கர் வந்துட்டு விளைநிலம் நட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 100 நாள் வேலையோ இல்லை ஏதோ ஒரு வடிகால் சுத்தம் பண்ணுறதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னா மாவட்ட நிர்வாகமோ இல்லை மணிகண்டம் நிர்வாகமோ இதை வந்து இந்த குளத்துக்கு உண்டான வடிகால் வந்து வழிஞ்சாத்தான் நேரடியாக போய் சேரும். இது விவசாயத்து நிலத்தில் வந்து நின்றுக்கும் போது நான் என்னை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அன்றைக்கி கஷ்டப்படலைன்னா இன்றைக்கி 50-60 ஏக்கர் வந்துட்டு நட்டுருக்க முடியாது இந்த வருஷம். இது வருஷம் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வேணும்னா லைவாக காட்டுறேன். இந்த பக்கத்தில் அருவாக்குடி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த வடிகால் இருக்குது. இதில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு போகணும் வடிகால். இந்த வடிகால் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கிடையாது. இதில் ரயில்வே நிர்வாகம் பார்த்திங்க அப்படின்னா முள்ளை வெட்டி அவங்க வந்துட்டு வடிகாலுக்குள்ளே போட்டுறாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் வந்து 10 பேர்த்த கூலிக்க விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஜேசிபியை விட்டு திரும்பி மண்ணையும் அகற்றிருக்கேன். இதில் பக்கத்து வயக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு சங்கடம். இதை கரெக்டான இதுதான் வடிகால்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இதை ஆக்கிரமி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு கொடுத்தாங்கன்னா இது வடிகால்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகமோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ இதை வடிகாலுன்ற இதை வந்துட்டு எங்கேயுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. வடிகால் கரெக்டாக இருந்ததுன்னா விவசாய நிலம் கரெக்டாக இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.